2 கூட்டணியுடைய வலிமை மட்டும் பிரிச்சு பாருங்க. இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி, இப்ப திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, இப்ப எல்லா கட்சியும் இதெல்லாம் ஒன்றா நிற்கி. இந்த கட்சியெல்லாம் ஒன்றா இருக்குல்ல. இப்ப எழுத்து நிற்கிறாய் கட்சியை பாருங்க, அதிமுக. அதிமுக ஓட்டு எப்படி தெரியுமா இருக்கு? எடப்பாடி தலைமையில் இருக்கிறது கால்வாசி ஓட்டு தான். அதுல இன்னும் கால்வாசி ஓட்டு சசிகலா பிரிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த அம்மா தனியா நிக்குது. சசிகலா கிட்ட கொஞ்சம் ஓட்டு இருக்கு, டிடிவி தினகரன் கொஞ்சம் ஓட்டு இருக்கு. மீதி இருந்த பாதி ஓட்டை வைத்திலிங்கமோ பன்னீர்செல்வமோ நம்மள்ட்ட கொண்டு வந்துட்டா. இங்க வந்துட்டு இப்ப அதிமுக ஓட்டு காவாசி மட்டும்தான் இருக்கு. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அதிமுக சேர்ந்து இருக்கிற பிஜேபி ஒன்றும் தமிழ்நாட்டில் ஸ்தாபன கட்சி கிடையாது. பிஜேபி எப்படி தெரியுமா? ஊருக்கு 4 பேர் இருப்பான். எதுக்குன்னா தன்னை பாதுகாத்து கொள்ளவும், இன்னும் சொல்ல பொறுப்புக்காகவும் அதில் இருப்பான். அது ஒன்றும் பெரிய ஸ்தாபன அமைப்பா தமிழ்நாட்டில் கிடையாது. ஓட்டு வங்கி இல்லை. இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி, இப்போ பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு. பாமக நான் கேட்கிறேன், தஞ்சாவூர்ல பாமக ஓட்டு உண்டா? கும்பகோணம் தொடங்கி கன்னியாகுமரி வரலையும் ஒரு ஓட்டு கூட இல்லாத கட்சிக்கு பேர் தான் பாமக. பாமகவுக்கு கும்பகோணத்துக்கு வடக்க வேணா ஓட்டுருக்கலாம். கும்பகோணத்துலேருந்து கன்னியாகுமரி வரலையும் பாமக ஓட்டு கிடையாது, ஓட்டு இல்லாத கட்சி. அதே போல இன்னும் சொல்றேன், நீங்க பாமக மட்டும் இல்லை, இப்ப டிடிவி தினகரன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, பெரிய அறிவாளி. தினகரன் ஒரு வார்த்தை சொல்றார், என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எடப்பாடியோடு கரம் கோர்ப்பதால் தற்கொலை செய்வதற்கு சமம் சொன்னாரா இல்லையா? அண்ணா உயிரோடு இருந்திருந்தா மும்மொழி திட்டத்தை வரவேற்பாருங்கிறார். இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அண்ணா. அவர் மும்மொழி திட்டத்தை வரவேற்பார்னு சொன்னார்னா இது அண்ணாவை கேவலப்படுத்துறது இல்லையா, இழிவுபடுத்துறது இல்லையா? முதல்ல இன்னும் சொல்றேன், டிடிவி தினகரன் குடும்பத்திலேயே அவருக்கு ஓட்டு விழுவாது. இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க, வாசகன் ஒருத்தர், வாசன், ஜி.கே. வாசன். அவருக்கு நிற்பதற்கு சைக்கிளே இல்லாம பிடுங்கிட்டான். அவர் சின்ன சைக்கிளே இல்லை. அவருக்கு அவர் இப்ப என்ன பண்றாரு? எதுல நிக்கிறாரு? பிஜேபி சின்னத்தில் நிக்கிறார். நீங்க நல்லா தெரிஞ்சீங்க நண்பர்களே. நான் நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவேளை அதிமுக ஜெயிச்சுன்னு வைங்க, 234 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சாலும், அந்த கூட்டணி ஜெயிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடியாது. எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி ஜெயில வச்சிருவாங்க. ஜெயில தூக்கி போட்டு பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும். இந்த ஆபத்து மிகப்பெரிய இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப திமுக கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு. இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தேர்தல் நிக்கிறாங்க பாருங்க. மதிமுக 4 இடத்துல நிக்குது. எந்த சின்னத்தில் நிக்குது? காங்கிரஸ் சின்னத்திலேயா, கை சின்னத்திலேயா? திமுக சின்னத்தில் நிக்குது. திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி வாசன் எந்த சின்னத்தில் நிக்கணும்? ரெட்டலில் நிக்கணும். தாமரையில் நிக்கிறாரு. எதன் அடிப்படையில் தாமரையில் நிக்கிறாரு? மோடி என்னைக்காவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லியிருக்காரா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அமித்ஷா சொல்லியிருக்காரா? முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணின்னு சொல்லுதா? பிஜேபி என்ன சொல்லுவாங்க? என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க, தவிர அதிமுக கூட்டணி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஓட்டு வங்கி அவங்களுக்கு கிடையாது. நான் அதான் சொல்றேன், ஏசி சண்முகத்துக்கு தஞ்சாவூர்ல ஓட்டு இருக்கா? ஏசி சண்முகம் கட்சி என்னன்னு நம்ம தஞ்சாவூர்ல தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஜான் பாண்டியனுக்கு தஞ்சாவூர்ல ஓட்டு இருக்கா? எந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கு? இப்ப திமுக அங்க இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, எல்லா திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிக்கும் ஓட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்பது உறுதி செய்யப்பட்டது. நான் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். ஏன் உதயசூரியன் சின்னக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்றேன்னா, நண்பர்களே, பெண்களுக்காக தந்த திட்டங்கள் யோசிச்சு பாருங்க. கலைஞர் உரிமை தொகை 1000 கொடுத்தார். அது நிர்மலா சீதாராமன் பிஜேபி ஓட்டு கேட்க வராம பாருங்க. பிஜேபி நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார்? அது பிச்சை காசுன்னார். 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு தான் அது கஷ்டம் என்னன்னு தெரியும், அதை பத்தி உணர முடியும். புதுமை பெண் திட்டம் 1000 கொடுத்தார் நம்ம பிள்ளைங்களுக்கு. தமிழ் புதுமை திட்டம் 1000 கொடுத்தார் நம்ம பிள்ளைங்களுக்கு. பேருந்து பயணம், விடியல் பயணம் இருப்பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு விடியல் பயணத்துக்கு அவரை செலவு தெரியுமா? 888 ரூபாய். 1000 ரூபாய் கணக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இப்ப மாத்துறார். இப்ப இனிமேல் கலைஞர் உரிமை தொகை 1000 என்பது 2000, புதுமை பெண் திட்டம் என்பது 1000 என்பது 1500, தமிழ் புதுமை திட்டம் 1000 என்பது 1500, முதியோர் பென்ஷன் என்பது 1200 என்பது 2000. எல்லாம் மாத்துறார். இப்ப கூப்பன் கொடுக்க போறார் 8000. நீ யாரு எந்த கடையில் வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட மிக்ஸி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், எதுவும் வாங்கிக்கலாம் கொடுப்பார். சொன்னதை செய்கிற துணிச்சல் மிக்க ஒரு தலைவர் ஸ்டாலின். கலைஞரின் உரிமை தொகை கொடுக்க முடியுமா? யார் கேட்டா? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா?
இது சாத்தியக்கூறா? இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது சொன்னாரா இல்லையா? இப்ப இவர் கொடுத்திருக்கிற எவ்வளவு தெரியுமா? இதுவரையிலும் நண்பர்களை கலைஞரின் உரிமை தொகை என கொடுக்கப்பட்டிருப்பது 30,000 வீட்டுக்கு போயிட்டு. எல்லா வீட்டுக்கும் 30,000 போயிட்டியா? எத்தனை வீட்டுக்கு? 1,30,00,000 பேர் குடும்பத்துக்கு போயிட்டு 1,30,00,000 தாய்மார்கள் 30,000 வாங்கியிருக்கா. ஓட்டை மாற்றி போடுவாங்களா? போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ யார் யாரை புதுசு புதுசாக கொண்டு இருக்கிறாங்க நண்பர்களே. தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி யார் தெரியுமா? நம்மெல்லாம் படிக்கிறோம். சிங்கப்பூர் நாட்டை செதுக்கியவன் லீ குவான் யூ. சிங்கப்பூர் நாட்டை செதுக்கியவன் லீ குவான் யூன்னு சொன்னா, தமிழ்நாட்டை செதுக்கிய லீ குவான் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எனவே அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த, அவர் செய்திருக்கிற இந்த தொண்டிற்கு நன்றி காட்டு, அவர் ஆற்றிருக்கிற களப்பணிக்கு உறுதுணையாக நிற்க தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று சேர வேண்டும், ஒன்றாக வாக்களிக்க வேண்டும். அதற்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். இந்த உதயசூரியனுக்கு இருக்கிற ஆற்றல், உதயசூரியனுக்கு இருக்கிற சிறப்பு, உதயசூரியனுக்கு இருக்கிற தன்மை என்ன அப்படின்னா, இரட்டை இலையையும் தாமரையையும் எரித்து சாம்பலாக்குகிற ஆற்றல் உதயசூரியன்கிற வெப்பத்திற்குண்டு. ரெட்டலையும் கருகும், தாமரையும் கருகும். இது ரெண்டையும் கருக வைக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்குண்டு. உதயசூரியன் தான் நமக்கு வெளிச்சம் தரும், உதயசூரியன் தான் நமக்கு வாழ்வளிக்கும், உதயசூரியன் தான் நம் பிள்ளைங்களை படிக்க வைக்கும், உதயசூரியன் தான் உத்தியோகத்தில் அமர்த்தம். இன்னைக்கு பார்க்குறோம், நான் முதல்வன் திட்டத்தில் 41,00,000 பேர் பயன்பெற்றிருக்கான். யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டிலேருந்து இந்த வருஷம் 50 பிள்ளைங்க போயிருக்கு. கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எத்தனை பேர்? 50 பேர். போன வருஷம் 57 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. எனவே இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருக்கு உறுதுணையாக நிற்பதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சரித்திர வெற்றியை, சாதனை வெற்றியை, இமாலய வெற்றியை, நாடு போற்றுகிற வெற்றியை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்.